ஹாய் ஃப்ரெண்ட், சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவா பார்க்கல வாங்க. இங்கே தமிழ் செல்விக்கிட்ட அப்போ தான் இருந்துட்டு நம்ம எல்லாம் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரணுன்றாங்க. கோவிலுக்கு போயிட்டு வந்து அங்கே வேண்டுதலை நம்ம நிறைவேற்றணும். இந்த மாதிரி வந்து அழகர் பிறந்து ஒரு மாதம் ஆக போகுது. ஆனால் இன்னுமே வந்து கோவிலுக்கு போயிட்டு நம்ம அழகரை கூட்டிட்டு போய் காமிக்கல. கூட்டிட்டு போயிட்டு அவனோட பேர்ல ஒரு அர்ச்சத்தனையா பண்ணிட்டு வந்துடணுன்றாங்க. பண்ணிட்டு வந்தால் தான் நல்லது நடக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தேவையில்லாமல் வந்து இந்த இடத்துல வந்து நிறைய கெடுதல் தான் நடந்துகிட்டு இருக்கோன்றாங்க. இல்லை நம்மளை சுற்றி நிறைய பிரச்சனைகள் தான் வந்துகிட்டு இருக்கோன்னு அப்போ தான் சொல்கிறாங்க. இதை கேட்டு தமிழ் செல்வி சரி போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம இன்னொரு குழந்தையும் தான் கூட கூட்டிட்டு போகணுன்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி நான் சேதுவுக்கு கால் பண்ணி சொல்றேன்ட்டு சேதுவுக்கு கால் பண்றாங்க. சேது இந்த மாதிரி கோவிலுக்கு போறையா குழந்தை பிறந்து இந்த கோவிலுக்கு கூட நம்ம கூட்டிட்டு போனது இல்லை இல்லையா, அதனால வந்து கோவிலுக்கு 2 குழந்தை கூட்டிட்டு போறதா வழக்கம். நீ வீட்டுல சொல்லி எல்லாரும் கூட்டிட்டு வரையான்ட்டாங்க. சரிங்க அப்பதான்ட்டாங்க. சொல்லிட்டீங்களா, நாங்க கண்டிப்பா கோவில்ல கரெக்டா ரீச் ஆயிடுவோன்றாங்க. நீங்களும் வந்துருங்கன்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு போன் வைக்கிறாங்க. அவங்க வந்துடுவாங்களாமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அப்பான்றாங்க. என்னடா என்ன ஆச்சு அப்படின்றாங்க. இந்த மாதிரி வந்து கோவிலுக்கு வரணும்னு சொல்லிட்டு அப்பா கால் பண்ணி சொன்னாங்கன்றாங்க. கோவிலுக்கான்றாங்க. ஆமா, கோவிலுக்கு அவங்க வராங்க, அதனால நம்மளையும் வர சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம எல்லாரும் போகணும்பான்றாங்க. அதுவும் வந்து அழகரிய கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க. மீனாட்சி கூட்டிட்டு வருவாங்களா? சரி போலான்றாங்க. அம்மா நாம எதுக்கு போகணுன்றாங்க. என்ன எதுக்கு போகணும்னு கேட்டுட்டு இருக்க ஈஸ்வரின்றாங்க. சும்மா தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காது சரியா? எல்லாரும் குலதெய்வ கோவிலுக்கு போகணுன்றாங்க. ரொம்ப நாள் ஆச்சு குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு குழந்தையும் பிறந்திருக்கு. அப்படியே போயிட்டு குழந்தைய காமிச்சிட்டு அப்படியே சாமியும் கும்பிட்டுட்டு வரலான்னுவாங்க. ஈஸ்வரிக்கு அங்க போனா நம்ம ஃப்ராடு வேலைலாம் தெரிஞ்சிருமோன்ற மாதிரி ஒரு மாதிரி பதட்டத்திலே இருந்துட்டு இருக்காங்க. ஈஸ்வரி கோவிலுக்கு போயிட்டு அங்க வசமா மாட்டிப்பாங்களா இல்லையான்றதெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய பிரமுல நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.